ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பைத்தான் பேசிஸ்ல இருக்க வேரியபிள்ஸ் பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனை பத்தி பார்த்தோம். இப்போ வேரியபிள் பத்தி பார்க்கலாம் வாங்க. வேரியபிள் இஸ் a நேம் தட் ஸ்டோர்ஸ் அ வேல்யூ. வேரியபிள்ன்றது ஒரு நேமு. அந்த நேம்ல நம்ம என்ன பண்றோம்னா வேல்யூவை ஸ்டோர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜி ஈக்குவல் டு 25. ஏஜின்றது வேரியபிள் நேமு ஈக்குவல் டு 25. ஏஜுக்கு நம்ம 25 என்ற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றோம். இதோட சின்டெக்ஸ் என்னன்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. வேரியபிள் நேம் தான் நேம் ஆஃப் த வேரியபிள். வேரியபிள்ன்றது ஒரு நேம், அந்த நேமுக்கு ஈக்குவல்டுன்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், வேல்யூன்றது டேட்டா ஸ்டோர்ட் இன் தி வேரியபிள். ஒரு டேட்டாவை நம்ம வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஈக்குவல் டு 25 பிரிண்ட் ஏஜ். ஏஜ்ல 25 ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள் நேம்ல 25ன்ற வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்றோம். பிரிண்ட் ஏஜி. அப்ப ஏஜி நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? 25ன்றது பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஸ்டோரிங் டெக்ஸ்ட். இப்ப நேம் என்ற வேரியபிள்ல கீதா என்ற ஒரு நேம், ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். அப்ப பிரிண்ட் நேம். அப்ப எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா கீதான்றது பிரிண்ட் ஆகும். அவுட்புட்ல நம்மளுக்கு கீதான்றது பிரிண்ட் ஆகும். இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ல போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஜி என்ற ஒரு வேரியபிள் நேம்ல நான் என்ன கொடுக்குறேன்னா 25 கொடுக்குறேன். எனக்கு பிரிண்ட் ஏஜி பிரிண்ட் ஆகணும். இது என்னுடைய ஆன்சர் 25. அப்ப ப்ரோக்ராமும் நம்மளுக்கு 25 தான் ஆன்சர் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்றேன். நேம் ஈக்குவல் டு நம்பர்ஸ்க்கு நம்மளுக்கு டபுள் கோர்ஸ் தேவைப்படாது. ஆனா டெக்ஸ்டுக்கெல்லாம் நம்மளுக்கு டபுள் கோர்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். கீதா டபுள் கோர்ஸ் என்டர் பிரிண்ட் நேம். இப்ப என்ன ஆன்சர் வரும் நீங்களே சொல்லுங்க. பிரிண்ட் நேம். இப்ப நம்மளுக்கு கீதான் ஷோ ஆகணும். நெக்ஸ்ட் மல்டிபிள் வேரியபிள்ஸ். நேம்ன்ற ஒரு வேரியபிள்ல ரவி என்ற வேல்யூ கொடுக்குறோம். ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள்ல 20ன்றது கொடுக்குறோம். சிட்டின்ற ஒரு வேரியபிள்ல சென்னைன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இது பிரிண்ட் நேம் ஏஜி சிட்டி. இது எல்லாமே இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோம். அப்ப நேம்ன்ற இடத்துல நம்மளுக்கு ரவின் அவுட்புட் வரும். ஏஜ்ன்ற இடத்துல நம்மளுக்கு 20 அவுட்புட் வரும். சிட்டின்ற இடத்துல நம்மளுக்கு சென்னை அவுட்புட் வரும். இது மல்டிபிள் வேரியபிள்ஸ். சிங்கிள் ஸ்டார்டிங்ல நம்ம 2 ஸ்லைட்ல சிங்கிள் வேரியபிள்ஸ் கொடுத்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல மல்டிபிள் வேரியபிள்ஸ் கொடுத்து பாக்குறோம். நெக்ஸ்ட் சேஞ்சிங் வேரியபிள் வேல்யூ. இது நம்ம போட்டு பார்க்கலாம். எக்ஸ் என்ற ஒரு வேரியபிள்ல 10 ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ் என்ற ஒரு வேரியபிள் 50 கொடுக்குறோம். சேம் வேரியபிள் நேம் தான். ஃபர்ஸ்ட் வேரியபிள்ல 10 கொடுக்குறோம். செகண்ட் வேரியபிள்ல 15 கொடுக்குறோம். இப்போ இது ஆக்சுவலி ப்ரோக்ராம் எப்படி எடுத்துக்கோன்னா ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, அப்ப 10 அவுட்புட் ஷோ ஆகும். செகண்ட் நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 50. ரெண்டுமே சேமா கொடுத்ததுனால செகண்ட் எது இருக்கோ அதை நம்மளுக்கு 10 ரீப்ளேஸ் ஆகி நம்மளுக்கு 50 கிடைக்குது. இப்ப இதை நம்ம போட்டு பார்க்கலாம் வாங்க. சேஞ்சிங் ஏ வேரியபிள் வேல்யூ. இப்ப இதையே போட்டு பார்க்கலாம். நேம் ஈக்குவல் டு கொஞ்சம் நம்ம ஆல்டர்னேட்டிவா யோசிச்சு போட்டு பார்க்கலாம். நேம் ஈக்குவல் டு கீதா. இதை நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு விக்ரம். இதை கொடுக்குறேன். இப்ப அவுட்புட் இன்னும் எனக்கு பிரிண்ட் நேம். அவுட்புட் என்ன வரும் நீங்களே சொல்லுங்க. அவுட்புட் நம்மளுக்கு விக்ரம் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது நேம் ஈக்குவல் டு கீதான்னு இருக்கும். சிங்கிள் நேம் இருந்தா மட்டும் அது கீதான் ஷோ ஆயிருக்கும். செகண்ட் நம்ம அதே வேரியபிளுக்கு விக்ரம் கொடுத்துருக்கோம். அதனால செகண்ட் ரன் ஆகும் போது விக்ரம், கடைசியா எது ரன் ஆகுதோ அது கீதா ரீப்ளேஸ் ஆகி விக்ரமா நம்மளுக்கு ஷோ ஆகும்.
நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் ரூல்ஸ். வேரியபிளுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. வேரியபிள் நேம் மஸ்ட் ஸ்டார்ட் வித் லெட்டர்ஸ் ஆர் அண்டர்ஸ்கோர். நம்மளுக்கு லெட்டர்ஸாவும் வேரியபிள் நேம் ஸ்டார்ட் ஆகும், அண்டர்ஸ்கோராவும் வேரியபிள் நேம் ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு எதுல ஸ்டார்ட் ஆகாதுன்னா காண்ட் ஸ்டார்ட் வித் நம்பர்ல வேரியபிள் நேம் ஸ்டார்ட் ஆகாது. காண்ட் யூஸ் பைத்தான் கீவேர்ட்ஸ். பைத்தான் கீவேர்ட்ஸ்ல நம்மளுக்கு வேரியபிள் ஸ்டார்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல என்னன்னா கரெக்ட் வேரியபிள் எக்ஸாம்பிள்ஸ். நேம் ஈக்குவல் டு ரவி, ஏஜ் ஈக்குவல் டு 25. நம்மளுக்கு லெட்டர்ஸ் ஆகவும் ஸ்டார்ட் ஆகும், அண்டர்ஸ்கோராகவும் ஸ்டார்ட் ஆகும். அண்டர்ஸ்கோர் டோட்டல் ஈக்குவல் டு 100. சரி, இதை நம்ம போட்டு பார்க்கலாமா? அண்டர்ஸ்கோர் டோட்டல் ஈக்குவல் டு 100. எனக்கு வந்து பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் டோட்டல். ஓகேவா? அண்டர்ஸ்கோராவும் நம்மளுக்கு வேரியபிள் ஸ்டார்ட் ஆகும், நேம்ஸாவும் நம்மளுக்கு வேரியபிள் ஸ்டார்ட் ஆகும். ராங் வேரியபிள் எக்ஸாம்பிள்ஸ். நம்பர்ஸா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகாது. 1 நேம்னு கொடுத்தா அது நம்மளுக்கு எரர்ஸ் அடிக்கும். சரி, நம்ம போட்டு பார்க்கலாம் வாங்க. 1 நேம் ஈக்குவல் டு கீதா. Enter. So, line 1 name is invalid decimal letters. நம்மளுக்கு வந்து நம்பர்ஸா ஸ்டார்ட் ஆகாது, எரர் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அவ்வளவுதாங்க. சிம்பிள். வேரியபிள்னா ஒரு நேம்குள்ள நம்ம ஒரு வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்றோம். அதுதான் வேரியபிள்ஸ். பிரிண்டர் ஃபங்க்ஷன்னா டிஸ்பிளேஸ் த வேல்யூ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிரிண்டர் ஃபங்க்ஷன் கிளியராக பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மேலும் பைத்தான் கிளாஸஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.